கடலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுனாமி எடுத்து 600 லட்சம் பேர் போல உயிரிழந்தாங்க. இப்போ 20ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துகிறோம். கடல் மாதாவுக்கு பாலை ஊற்றி பூ தூவி கடல் மாதா இந்த இந்த நிலை யாருக்கும் எதுவும் வரக்கூடாது. அது அனைத்து மக்களும் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாரும் மக்களும் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் செஞ்சுருக்கோம். மேலும் பார்த்தா இந்த இந்த நேரம் சுனாமி நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோனகுப்பம் சிங்காரத்தை அப்பர் கோரிக்கை தீவு போல சுனாமி வீடு கட்டி தந்தாங்க. ஒரு பாலம் போட்டு தரோம் அமைச்சர்னு சொன்னாரு. மந்திரி எல்லாமே சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்கும் அந்த எந்த வேலையும் நடக்கல. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தா கடல் அரிப்பு அதிகமாக இருக்குது. கல்லை கொட்டணும். கல்லை கொட்டி அந்த மீனவ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அடுத்தது என்னன்னா மீனவர்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பணமே தரமாடுறாங்க. அதை அந்த ஆந்திரா கர்நாடகா ஓய்வூதியமா 3000லேருந்து 4000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த இதை தமிழக அரசு தாய் உள்ளத்தோடு அதை செஞ்சு தரணும். ஏனென்றால் இது நாங்கள் அரசாங்கம் தான் எங்களோட நம்பிக்கை. அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எப்போதுமே ஒரு அந்நிய செலாவணி மீட்டு தரோம். 2வது இருக்கோம். விவசாயி ஒரு பக்கம், மீனவர் ஒரு பக்கம் நாங்கள் செஞ்சு தரோம். இந்த சுனாமி நிலையில் அதை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சுனாமியில் 20 ஆண்டு ஆச்சு. 20 ஆண்டு அந்த சோகம் தீரல. இன்றைக்கி நம்ம இப்போ இன்னைக்கு அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கலாம். எங்களுக்கு கோரிக்கை நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா சுனாமி நகரில் 20 ஆண்டு ஆயிடுச்சு. அது வரைக்கும் பட்டா தரல. அதையும் அரசாங்கம் அதை செஞ்சு தரணும். இது நாங்கள் ரொம்ப கோரிக்கையாக வச்சு கேட்டுக்கிறோம். அடுத்து இந்த பல ஆண்டா தொடர்ந்து இது வலியுறுத்தின்னு வரோம். அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் செஞ்சு தர வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இது கோரிக்கையே கிடையாது, மக்களோட எதிர்பார்ப்பு. ஏன்னா மக்களோட சூழலை தெரிஞ்சுதான் அந்த பாலம்லாம் போட்டு தரேன்னாங்க, கல்லை கொட்டி தரேன்னாங்க. இதெல்லாம் செஞ்சு தரணும். இதை செஞ்சு நாங்கள் தமிழக அரசு மத்திய அரசும் கேட்டுக்கொள்ளும். அறிவிக்க சொல்லியிருந்தோம். இந்நாள் வரைக்கும் அது அறிவிக்கல. ஏன்னா தமிழகத்தில் பேர் அழிவுது. இந்த அழிவை ஒரு கருப்பு தினமும் அறிவிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டுதோறும் அறிவித்து இருக்கோம். இந்த ஆண்டாவது அது அரசாங்கம் அதை அமுல்படுத்தணும். அமுல்படுத்தினா அது ஒரு மீனவர்களுக்கு ஒரு அடையாளம். ஏன்னா இந்த அழிவு வரும்போது மக்கள் மற்ற தன்னார்வ தொண்டுகளும் அன்றைக்கி நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள நிலைக்கு அது மாதிரி ஏதாவது பாதிப்பு வரும்போது மக்கள் தன்னார்வ தொண்டு வரல நிறைய இடத்துல. அதை போல் அந்த தன்னார்வ தொண்டுகளுக்கும் நன்றி சொல்லணும். அவங்களையும் ஊக்குவிக்கணும் அரசாங்கம். ஏனென்றால் அப்போ தான் அந்த மனித நியாயம் இருக்கும். மனித நியாயம் இருந்தால் தான் மக்கள் எல்லாம் சேர்ந்து வாழணும். அனைத்து தரப்பு மக்கள் ஒன்று கூடி வாழணும். இந்த சுனாமி நினைவு நாளில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சுனாமி 2004ஆம் ஆண்டு இன்று 20 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 20 ஆண்டு காலம் ஆகினாலும் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளின் எங்கள் சமுதாய மக்களின் இந்த அடிப்படை வாழ்வாதாரம், அவருடைய அடிப்படை வசதிகள் மேம்பட்டிருக்கிறது என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. தெற்கே அங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த இலங்கை எல்லை தாண்ட மீனவர் என்ற அட்டூழியத்தினால் நாளொரு மேலே பொழுது வண்ணமாக இந்த அருமை சகோதர சகோதரிகளின் அவல குரல் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இதனை எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால், இன்று இலங்கை அதிபரும் நமது பாரத பிரதமரும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். இந்த இதிலே ஒரு பொதுநல குழு, ஒரு பொதுநல பாதுகாப்பு குழு, இலங்கை இந்தியாவில் ஒரு பொதுநல பாதுகாப்பு குழு உருவாகி இருக்கின்றது. அதிலே எங்களின் தமிழக மீனவர் பேரவை ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கை. 2வது கோரிக்கை, என்னுடைய சகோதரர் கூறியது போல் இந்திய பொருளாதாரத்திலே அந்நிய செலவாணி ஈட்டு தருவதிலே எங்கள் மாநிலம், எங்களுடைய சமுதாய மக்களின் பங்கு பெரும்பங்காக இருக்கின்றது. அதற்காக இந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் முறையாக கிடைக்கிறது என்றால் கிடைக்கவில்லை. ஆகவே இனி கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி 12% எங்களுக்காக தனியாக ஒதுக்க வேண்டும். இதுவே 2 பிரதான கோரிக்கை. ஒன்று, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் பொதுநல குழுவில் தமிழக மீனவர் பேரை வர வேண்டும். 2வது, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 12% எங்களுக்கு கொடுத்தாங்க வேண்டும். மீண்டும் எங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை மிக விரைவில் 2 மத்திய மாநில அரசுகள், ஆளுகின்ற அரசுகள் எங்களுக்கு விரைவில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.